பேச்சு மூச்சின்றி கிடந்த 3 வயது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறிய மருத்துவர்கள். குழந்தையை பறிகொடுத்த வேதனையில் கதறி துடித்த தாய். அடுத்த சில நிமிடங்களிலேயே வெட்ட வெளிச்சமான தாயின் கபட நாடகம். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயே மகனுக்கு யமனாக மாறியது ஏன்? உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? 3 வயசு மகனை கையில தூக்கிக்கிட்டு இளம்பெண் ஒருத்தங்க கோவை அரசு மருத்துவமனைக்கு ஓடி வந்திருக்காங்க. டியூட்டியில இருந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாப்பா வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான், திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லி குழந்தையுடைய தாய் ரூபினி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. உடனே பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. மகன் உயிரிழந்துட்டான் அப்படின்னு டாக்டர் சொன்னதுமே குழந்தையுடைய தாய் ரூபினி ஹாஸ்பிட்டல்ல வச்சு கதறி அழுதிருக்காங்க. பிள்ளைய பறி கொடுத்த வேதனையில ரூபினி புழுவா துடிச்சதை பார்த்து அங்க இருந்த எல்லாருடைய மனசும் சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தாய் ரூபினி அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாமே பக்கா ஆக்டிங்கிறது தெரிய வந்துச்சு. கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வெள்ளியங்காடை சேர்ந்த பால்ராஜுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த ரூபினிக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரூபினி கணவனை விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிற சர்க்குணம்ங்கிறவன் கூட ரூபினிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் ஒரு கட்டத்துல தகாத உறவா மாறி இருக்கு. சர்க்குணத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ரூபினி கணவரை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்கிறது தெரிஞ்சு சர்க்குணம் அவங்க கூட நெருங்கி பழகி இருந்திருக்கான். 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு தங்களுடைய உறவை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படித்தான் சர்க்குணம் கூட தனிமையில இருக்கிறதுக்காக கரட்டுமேடு பகுதிக்கு நைட்டு நேரத்துல போயிருக்காங்க. தன்னோட குழந்தையையும் கரட்டுமேட்டுக்கு தூக்கிக்கிட்டு போன ரூபினி மகன் கையில பிஸ்கெட்டை கொடுத்துட்டு சர்க்குணம் கூட தனிமையில இருந்திருக்காங்க. அப்போ குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கான். சர்க்குணம் ரூபினியுமா சேர்ந்து குழந்தைய மாறி மாறி அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறான், எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கானேன்னு சொல்லி பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம 2 பேருமா சேர்ந்து வெறித்தனமா அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட்ல விஷத்தை தடவி வாயில திணிச்சது மட்டும் இல்லாம கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. அதுல அந்த 3 வயசு குழந்தைக்கு வாந்தி வந்திருக்கு. மூச்சு விட முடியாம திணறி இருக்கு. பெற்ற குழந்தை இப்படி துடிக்கிறத பார்த்தும் மனமிறங்காத அந்த கொடூரத்தாய் குழந்தைய விடாம கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கா. குழந்தையுடைய உயிர் அடங்கிருச்சுன்னு உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு ரூபினி குழந்தையை தூக்கிக்கிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கா. வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க. குழந்தை உயிரிழந்துடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே தன்னுடைய உறவினர்கள் சிலருக்கு போன் பண்ணி குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்துட்டான் அப்படின்னு ரூபினி சொல்லியிருக்காங்க. அந்த உறவினர்கள் மூலமா இந்த விஷயம் பால்ராஜுக்கு தெரிஞ்சிருக்கு. மகன் இறந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த பால்ராஜ், கண்டிப்பா என் மகன் தானா இறக்கல, வேற ஒருத்தர் கூட சேர்ந்து வாழறதுக்காக ரூபினி தான் கொன்னிருப்பான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பால்ராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ரூபினியை கூப்பிட்டு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. விசாரணைக்கு பிறகு ரூபினியையும் சர்க்குணத்தையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. 2019 நடந்த இந்த சம்பவத்துக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பெத்த குழந்தைய ஈவு இரக்கமே இல்லாம கொலை செஞ்ச ரூபினிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு.